அசம்பாவிதத்துல இதையெல்லாம் நோட் பண்ணீங்களா? யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 41 பேரை பலி வாங்கின கரூர் அசம்பாவிதத்திற்கு யார் பொறுப்பு ஏத்துக்க போறாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட இடத்துல அனுமதி கொடுக்காம நெரிசலான பகுதியில அனுமதி கொடுத்தது போலீஸ் தரப்புல இருக்கிற முதல் தவறு. அதே மாதிரி மற்ற அரசியல் தலைவர்கள் வச்சிருக்கிற மாதிரி சின்ன வண்டியா இல்லாம கஸ்டமைஸ் பண்ண பெரிய சைஸ் கேரவன் வச்சிருந்தது விஜயுடைய தப்பு. அதிமுக கூட்டங்கள்ல வேணும்னே நுழையிற ஆம்புலன்ஸ் மாதிரி கரூர் வேலாயுதம் பாளையத்திலையும் பேஷண்டே இல்லாத ஆம்புலன்ஸ், அதுவும் தாவேகா கொடியோட என்ட்ரி ஆனது பெரிய மர்மம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னதும் கரண்ட் கட் ஆனது எப்படி? ஆம்புலன்ஸ் நுழைஞ்சதால ஏற்பட்ட நெருக்கடியில திடீர்னு போலீஸ் தடியடி நடத்த காரணம் என்ன? அதன் பின்னணியில யார் இருக்கா? கூட்ட நெரிசல சிக்கி நிறைய பேர் உயிரிழந்த நிலையில 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு விதி இருந்தும் அவசரமாக டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்ய காரணம் என்ன? சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு கரூர்ல எப்படி அட்டெண்டன்ஸ் போட்டாங்க? அதுவும் 1 by 1 சில நிமிஷத்துக்குள்ள. அதிலும் முதல்வர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் பதில் சொல்லாம ஏன் மௌனமா போனாரு? கரூர் தேசிய நெடுஞ்சாலையில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது உண்மையா? ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த ஆணையத்தோட அறிக்கை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்குமா இல்ல உண்மையான அறிக்கையை சமர்ப்பிக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.